மித்திரவதாதிரி 16 வயசு ஆனால் இப்படி தான் இருக்கும். வரி கொடுத்தா தான் தருவேன்னுட்டா பணம் வாங்க வந்து நான் இப்போதானே வரேன். கார்த்தால எது பேசினேன், கார்த்தால நான் இல்லவே இல்லையே. சிராத்தத்துக்கு இடைஞ்சல் வந்துட போறதேன்னு பகவான் தூக்கின்னு வந்திருக்கான் அவனுடைய ரூபத்தில். அது பகவான்னு தெரியாமல் பாண்டுரங்கன்னு தெரியாமல் அவனை தலையில சொம்பாலி என்ன முத்தினார். எங்கடா சவுக்குன்னு பார்த்தா பாண்டுரங்கனோட கையில இருக்கான். இவருடைய ரூபத்தை தரித்து இந்த கங்கணத்தை கொண்டு போய் இவள்கிட்ட கொடுத்து அவதார புருஷர்னு அத்தனை பேரும் கொண்டாடணுங்கிற ஆசையம் பகவான். கார்த்தாலேருந்து நெய் குடம் தூக்கின்னு வந்து இத்தனை காரியம் பண்ணி கவாங்கமா பசியோட நான் இத்தனை காரியம் பண்ணியிருக்கேன், நான் அடிக்கமோ அடிச்சுட்டு முறைக்கிறேன் இல்லையா. பார்த்தார் அவர், எதிர்த்து வேற பேசுறியாடான்னு. இதெல்லாம் ஒரு வாத்தியாருக்குள்ள ஒரு குணம். அது அடிக்கவும் அடிப்பார், எல்லாமே எதிர்த்து பேசினா கோபம் வந்துடும். என்ன மரக்கட்டையா, எவ்வளோ உணர்ச்சி உள்ளவா தானே. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் வாத்தியாரும். அவள் இருக்க மாட்டான், அடிக்கவும் அடிப்பா, எதிர்த்து பேசினா கோபம் வேற வரும் வாத்தியார். என் முகத்திலேயே முடியாதே போன அவன் பார்த்தான், நீங்கள் இனிமேல் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்ட்டான், போயிட்டான். அது என்ன புத்திரம் மித்திரவதாதிரி 16 வயசு ஆனால் இப்படி தான் இருக்கும். 16 வயசுக்குள்ளே இதெல்லாம் வராது, 16 கிராஸ் பண்ணினா இதெல்லாம் வரும். அவர் ஈசி சேரில் சார்ந்துட்டே யோஜனை பண்ணிகிட்டே இருக்க, என்ன நம்ம பையன் இப்படி பேசிவிட்டான், இன்னும் இப்படி பேசிவிட்டானேன்னு வருத்தப்பட்டு இருக்க. ஒரு 6 மணி இருக்கும் சாயங்காலம். நமஸ்காரம் பண்ணிட்டு கையை கட்டின்னு நிற்கிறான் இந்த அப்பண்ணா. அப்படி பார்த்தார், பார்த்துட்டு முகத்து திருப்பிட்டார். அவாய்ட் பண்ணுறான் அவனை பார்க்கறதுக்கே. நமஸ்காரத்தை பண்ணிட்டு குருநாதான் பேசாமல் இருந்த. திருப்பி நமஸ்காரம் பண்ணிட்டு குருநாதன். எதிர்த்து பேசிட்டு என்னடா குருநாதா வேண்டுக்கு, முகத்தில் முழிக்காதேன்னு இந்த போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன குருநாதன். அவன் பார்த்தான், குருநாதா நான் இப்போதானே வரேன்னா, நீங்கள் வாங்க சொன்ன நெய் எங்கள் டோல்கேட்டில் இருக்கு, வரி கொடுத்தா தான் தருவேன்னுட்டா பணம் வாங்க வந்து நான் இப்போதானே வரேன். கார்த்தால எது பேசினேன், கார்த்தால நான் இல்லவே இல்லையே. அப்பதான் தாசருக்கு தாரதாரியா கண்களில் கண்ணீர் வந்துடுது. நம்முடைய சிராத்தம் பங்கப்படக்கூடாது, நாம் சிரமப்படக்கூடாதுன்னு அந்த அந்த டோல்ல வந்து நெய்யை பிடுங்கி வச்சுட்ட உடனே சிராத்தத்துக்கு இடைஞ்சல் வந்துட போறதேன்னு பகவான் தூக்கின்னு வந்திருக்கான் அவனுடைய ரூபத்தில், இந்த அப்பண்ணா ரூபத்தில். அது பகவான்னு தெரியாமல் பாண்டுரங்கன்னு தெரியாமல் அவனை தலையில சொம்பாலி என்ன முத்தினார். நான் உன்னை அடிச்சுட்டேனே, நான் உன்னை அடிச்சுட்டேனே, நீ எனக்கு என்ன திருப்பி அடிச்சுடு. நான் உன்னை அடித்ததுக்கு பதில் நீ என்னை திருப்பி அடிச்சு. இது மாதிரி ரொம்ப நாள் கேட்டுட்டே இருந்திருக்கார் அவர். இன்னைக்கு ஞாபகம் வந்தது. இந்த அடி ராஜா தீர்மானம் பண்ண அடி இல்லை, நீ தீர்மானம் பண்ண அடி, அதுவும் நான் பிரார்த்திச்சுண்ட அடி. அதனால இத்தனை நேரம் ஒரு வருத்தம் வருது தோணும். திருட்டு பட்டம் கட்டிண்டு அடி வாங்குறோன்னு அது நீங்கி நம்மோட கணக்கு டேலி ஆறுதுன்னு நினைச்சார். அவர் தீர்மானம் பண்ணார். அந்த மனசுல உள்ள தாபம் நீங்கிடுத்தோம். அவன் அடின உடனே அவர் அதை ஏத்துனுட்டாராம். அவனும் அடிச்சுட்டான். அடிச்சா கையிலேருந்து சவுக்கு மறைஞ்சிடுது. எங்கடா சவுக்குன்னு பார்த்தா பாண்டுரங்கனோட கையில இருக்கான் உள்ள சுவாமி சந்நிதி. அசரீரியாக பகவான் பூட்டினபடி இருக்கு. பூட்டு கதவு சாவி அதிகாரிகள்கிட்ட இருக்கு. அந்த கங்கணம் எப்படி திருட்டு போயிருக்கும்னு நீ யோசனை பண்ண வேண்டாமோ? நான் தான் இவருடைய மகத்துவத்தை லோகத்துக்கு காண்பிக்கிறோம்னு இவருடைய ரூபத்தை தரித்து இந்த கங்கணத்தை கொண்டு போய் இவள்கிட்ட கொடுத்தேன். அப்படி இன்னும் ஒரு 500 வருஷம் முன்னாடி செலாமூர்த்தியா நின்ன பாண்டுரங்கன் சாட்சி சொன்னானாம். 1000 பேர் பார்க்க அவன் கோவில்லையே. அப்படி தாசர்வாள மகாத்மா
அவதார புருஷர்னு அத்தனை பேரும் கொண்டாடணுங்கிற ஆசையாம் பகவான். இப்படி ஒரு லீலை பண்ணி நடத்தி அப்புறம் தாசர்வாள் பண்டரிபுரத்திலேயே இருந்து திருப்பதி போய் திருப்பதி பெருமாளை சேவிச்சு அங்கே சாட்சாத்காரம் ஆகி இங்கே வந்திருக்கார். திருவிடைமருதூர் வந்திருக்கார். நம்ம கோவிந்தபுரம் திருவிடைமருதூர் வந்து மகாலிங்க சுவாமி அங்கே கும்பேஸ்வரர் கோவிலுக்கு வந்து ஆதிகும்பேஸ்வரரை ஸ்தோத்திரம் பண்ணி கீர்த்தனம் பண்ணி அவர் பாரத தேசம் முழுக்க சஞ்சாரம் பண்ணி பக்தி பிரச்சாரம் பண்ணின தாசர்வாள் சரீரமே பறஞ்சு போச்சு. அப்படியே பகவானோட இரண்டரை கலந்தார்வர். கலக்கிறதுல நாரதர் தானே வந்தார். அதே நாரதராகவே ஆகி பகவத் சந்நிதியில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் தாசர். பக்திக்கு ஒரு உத்தீபனமான ஒரு சரித்திரம் தாசர்வாளுடைய சரித்திரம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.